வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். ஆந்திரத்தில் புட்டபர்த்தி சாய்பாபா சமாதியில் பிரதமர் நரேந்திர மோடி வழிபாடு. சாய்பாபா நூற்றாண்டு விழாவில் நாணயம், அஞ்சல் தலை ஆகியவற்றை வெளியிட்டார் பிரதமர். தொண்டு செய்யாதவரிடம் இருக்கும் பக்தியாலும் அறிவாலும் பயனில்லை என பிரதமர் மோடி பேச்சு. அனைவரிடமும் அன்பு காட்டு, அனைவருக்கும் தொண்டு செய் என சாய்பாபா போதித்ததை சுட்டிக்காட்டல். ஒரு டன் சிமெண்ட் 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு கொண்டு செல்வதற்கு 90 காசு கட்டண திட்டம். புதிய திட்டத்தை தொடங்கி வைத்தார் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். உலகில் ஒரே ஜாதிதான், அது மனித சாதி என்றும், ஒரே மதம்தான், அது அன்புதான் என்றும் ஐஸ்வர்யா ராய் பேச்சு. உலகின் ஒரே கடவுள் எங்கும் நிறைந்துள்ளார் என்றும் சாய்பாபா நூற்றாண்டு விழாவில் சுட்டிக்காட்டல். சாய்பாபா அருளாலேயே 2011ஆம் ஆண்டு உலகக்கோப்பையை இந்திய அணி வென்றதாக டெண்டுல்கர் பேச்சு. உள்மன ஆற்றலை ஒருமுகப்படுத்தி விளையாடியதாலேயே வெற்றி கிட்டியதாகவும் சுட்டிக்காட்டல். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் 108வது பிறந்த நாள் விழா கொண்டாட்டம். நாடாளுமன்றத்தில் உள்ள இந்திரா காந்தி உருவப்படத்திற்கு தலைவர்கள் மலர் தூவி மரியாதை. லெபனானில் பாலஸ்தீன அகதிகள் முகாம் அருகில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதில் 13 பேர் உயிரிழப்பு. ஹமாஸ் ஆயுத குழுக்களின் பயிற்சி முகாமினை குறிவைத்து தாக்கியதாக இஸ்ரேல் ராணுவம் விளக்கம். இனி விரிவான செய்திகளை காணலாம். உயிர்களுக்கு தொண்டு செய்யாதவரிடம் இருக்கும் பக்தியாலும் அறிவாலும் பயன் ஏதுமில்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அனைவரிடமும் அன்பு காட்டு, அனைவருக்கும் தொண்டு செய் என்று சாய்பாபா போதித்ததை நினைவு கூர்ந்துள்ளார். ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியில் சாய்பாபாவின் நூற்றாண்டு விழாவுக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி சாய்பாபாவின் சமாதியில் வழிபாடு செய்தார். அப்போது ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் ஆகியோர் உடனிருந்தனர். சாய்பாபா நூற்றாண்டு விழாவுக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சால்வை அணிவித்தும் சிறப்பு பரிசு வழங்கியும் சிறப்பித்தார். பெண் குழந்தைகளுக்கான அஞ்சலக சேமிப்பு திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். சத்ய சாய்பாபாவின் வாழ்வையும் போதனைகளையும் போற்றும் வகையில் நூற்றாண்டு விழா நினைவு நாணயத்தையும் அஞ்சல் தலையையும் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டார். விழாவில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி சாய்பாபா சமாதியில் மரியாதை செலுத்த தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததாக தெரிவித்தார். இந்த நூற்றாண்டு விழா வெறும் கொண்டாட்டமாக இல்லை என்றும் இது இறையருள் என்றும் குறிப்பிட்டார். சாய்பாபா இப்போது நம்மிடையே இல்லாவிட்டாலும் அவரின் போதனைகள் அன்பு, தொண்டு ஆகியன கோடிக்கணக்கானோருக்கு வழிகாட்டும் என தெரிவித்தார். உலகின் 140க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்தவர்கள் புதிய ஒளி, புதிய பாதை, புதிய தீர்வு ஆகியவற்றை தேடி சாய்பாபாவினை நாடி வந்ததாக கூறினார். சாய்பாபாவின் நூற்றாண்டு விழா அன்பு, அமைதி, தொண்டு ஆகியவற்றின் விழா என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். பக்தி, அறிவு, செயல் ஆகியவற்றின் வழியில் நடக்கும்போது அது தொண்டாகிறது என்று குறிப்பிட்டார். தொண்டில்லாத பக்தியாலும் அறிவாலும் பயனேது என்று வினவியுள்ளார். அனைவரிடமும் அன்பு காட்டு, அனைவருக்கும் தொண்டு செய் என்று சாய்பாபா போதித்ததாக பிரதமர் கூறினார். இந்த விழாவில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, கிரிக்கெட் வீரர் சச்சின் தெண்டுல்கர், நடிகை ஐஸ்வர்யா ராய், மத்திய அமைச்சர்கள் ராம்மோகன் நாயுடு, கின்சரப்பு, கிஷன் ரெட்டி ஆகியோர் கலந்து கொண்டனர். குறைந்த செலவில் வீட்டு வசதி அளிப்பதற்காக 1 டன் சிமெண்ட் 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு கொண்டு செல்வதற்கான கட்டணத்தை 90 காசுகள் என்கின்ற திட்டம் ரயில்வேயில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், நடுத்தர பிரிவினரும் வீடு கட்டும் செலவை குறைக்கும் வகையில் சிமெண்ட்டுக்கான சரக்கு கட்டணத்தை குறைத்துள்ளதாக கூறினார். 1 டன் சிமெண்டை 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு எடுத்து செல்ல 90 காசுகள் என்கின்ற அளவுக்கு கட்டணத்தை அறிமுகப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். பெருமளவில் சிமெண்ட் எடுத்து செல்லும் நிறுவனங்கள் ரயில்வேயின் இந்த வசதிகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் கேட்டுக்கொண்டார். சரக்கு கட்டணம் குறைந்தால் சிமெண்ட் விலை குறையும் என்றும் இது வீடு கட்டும் செலவை குறைக்கும் என்றும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். உலகில் ஒரே சாதித்தான் உள்ளதாகவும் அது மனித சாதித்தான் என்றும் திரைப்பட நடிகை ஐஸ்வர்யா ராய் தெரிவித்துள்ளார். ஆந்திரத்தின் புட்டபர்த்தி சாய்பாபா நூற்றாண்டு விழாவில் நடிகை ஐஸ்வர்யா ராய் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், பிரதமரின் வருகை இந்த நூற்றாண்டு விழாவுக்கு மேலும் பெருமை சேர்த்துள்ளதாக தெரிவித்தார். மக்களுக்கு தொண்டாற்றுவதே இறைவனுக்கு செய்யும் தொண்டாகும் என்று சாய்பாபா கூறியுள்ளதாக ஐஸ்வர்யா ராய் தெரிவித்தார்.
பொருளுள்ள பயனுள்ள ஆன்மீக வாழ்வுக்கு ஒழுக்கம், ஒப்படைப்பு, பக்தி, தீர்மானம், பாகுபாடின்மை ஆகியன தேவை என்று சாய்பாபா கூறுவதாக குறிப்பிட்டார். உலகில் உள்ள ஒரே ஜாதி மனித ஜாதிதான் என்றும், உலகில் உள்ள ஒரே மதம் அன்புதான் என்றும் ஐஸ்வர்யா ராய் கூறினார். உலகின் ஒரே மொழி நெஞ்சம்தான் என்றும், ஒரே கடவுள் எங்கும் நிறைந்துள்ளதாகவும் ஐஸ்வர்யா ராய் கூறினார். சாய்பாபாவின் அருளாலேயே 2011ஆம் ஆண்டு உலகக்கோப்பையை இந்திய கிரிக்கெட் அணி வென்றதாக சச்சின் தெண்டுல்கர் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியில் சாய்பாபா நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தில் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர் 2011ஆம் ஆண்டு உலகக்கோப்பை போட்டியின் போது பெங்களூரில் முகாமிட்டிருந்த தனக்கு சாய்பாபா ஒரு புத்தகத்தை அனுப்பி வைத்ததாக தெரிவித்தார். இதையடுத்து உள்மன ஆற்றலை ஒருமுகப்படுத்தி விளையாடியதாகவும், இதனால் மும்பையில் நடந்த இறுதி ஆட்டத்தில் இலங்கை அணியை வீழ்த்தி இந்தியா உலகக்கோப்பையை வென்றதாகவும் அவர் தெரிவித்தார். சாய்பாபாவின் அருளால் தான் கோப்பைகளை வெல்ல முடிந்ததாகவும் சச்சின் தெண்டுல்கர் கூறினார். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் 108வது பிறந்த நாளையொட்டி நாடாளுமன்றத்தில் உள்ள அவர் உருவப்படத்திற்கு தலைவர்கள் மலர் தூவி மரியாதை செய்தனர். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் 108வது பிறந்த நாளையொட்டி டெல்லியில் நாடாளுமன்றத்தில் உள்ள அவர் உருவப்படத்திற்கு மாலை போட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால் இந்திரா உருவப்படத்திற்கு மலர் மாலை தூவி மரியாதை செய்தனர். பாலஸ்தீன் அகதிகள் முகாம் அருகில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதில் 13 பேர் கொல்லப்பட்டதாக லெபனான் தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனானில் எல்லைப் பகுதியில் பாலஸ்தீன் அகதிகள் முகாம் உள்ளது. இந்த முகாமின் அருகே இஸ்ரேலிய ராணுவம் தாக்குதல் நடத்தியதில் 13 பேர் கொல்லப்பட்டதாக லெபனான் நலவாழ்வு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் ஐஎன்எல் கில்வே என்னுமிடத்தில் செயல்பட்டு வந்த ஹமாஸ் ஆயுத குழுக்களின் பயிற்சி முகாமினை குறிவைத்து தாக்கியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடந்த இந்த இடத்தை ஹமாஸ் தேர்வு செய்திருந்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. இஸ்ரேலின் இந்த கூற்றை ஹமாஸ் மறுத்துள்ளது. சென்னை பழைய மாமல்லபுரம் சாலையில் 64 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள பொழுதுபோக்கு பூங்காவினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டிசம்பர் 1ஆம் தேதி திறந்து வைக்க உள்ளார். இந்தியாவின் மிகப்பெரிய பொழுதுபோக்கு பூங்கா சங்கிலியான ஒண்டர்லா ஹாலிடேஸ் சென்னை பழைய மகாபலிபுரம் சாலையில் 64 ஏக்கர் பரப்பளவில் 611 கோடி ரூபாய் செலவில் பொழுதுபோக்கு பூங்காவினை கட்டியுள்ளது. இந்த பூங்காவை டிசம்பர் 1ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். இந்த பூங்கா 2025 டிசம்பர் 2ஆம் தேதி முதல் பொதுமக்களுக்கு திறக்கப்பட உள்ளது. ஒண்டர்லா ஹாலிடே சார்பில் சென்னை கிண்டியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் நிர்வாக இயக்குநர் அருண், தலைமை செயல் அலுவலர் தீரன் சௌத்ரி, அஜய் கிருஷ்ணன், விஷாக் ரவீந்திரன் ஆகியோர் இதனை அறிவித்தனர். சென்னை ஒண்டர்லாவில் 43 உலகத்தரம் வாய்ந்த சவாரிகள் உள்ளன. நாள்தோறும் 6500 பார்வையாளர்களை மகிழ்விக்கும் வகையில் கட்டமைக்கப்பட்டுள்ளன. அனைவருக்கும் வணக்கம். நம்ம ரொம்ப நாளா ஆர்வமா பார்த்துட்டு இருந்த வண்டர்லா சென்னை வரப்போகுது. டிசம்பர் 1ஆம் தேதி 2025 அன்னைக்கு லான்ச் ஆகுது. டிசம்பர் 2ஆம் தேதி முதல் பப்ளிக்கு ஓபன் ஆக போகுது வண்டர்லா சென்னை. 64 ஏக்கர் பிளாட்ல 43 ரைடு, தரமான உலகத்தரமான ரைட்ஸ் வச்சு நம்ம வண்டர்லா பார்க் ஓபன் ஆகுது. தமிழக மக்கள் ரொம்ப வருஷமா காத்துட்டு இருக்கிற வண்டர்லா சென்னை டிசம்பர் 2ஆம் தேதி முதல்ல எல்லாருக்குமே வந்து அவைலபிள். வாங்க, wonderla.comல போய் டிக்கெட் புக் பண்ணிட்டு வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, மஜா பண்ணுங்க. அரசியலில் மூத்தவர்களிடம் அறிவுரை பெற்றுக்கொண்டு கட்சி தொடங்கி இருப்பதாக மக்களவை உறுப்பினர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் கவிஞர் ஸ்நேகனின் தந்தையார் சிவசங்கர் அவர்களின் உருவப்பட திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மக்களவை உறுப்பினர் கமலஹாசன் கலந்து கொண்டு விழா மேடையில் பேசினார். அப்போது முதலில் அரசியல் கட்சி ஆரம்பிக்காமல் தொண்டு வழங்கிக் கொண்ட பிறகு அரசியலில் வந்து மூத்தவர்களிடம் அறிவுரை பெற்றுக்கொண்டு கட்சி தொடங்கியிருப்பதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து ரிமோட்டை தூக்கி போட்டீர்களே, எதற்காக திமுகவில் சேர்ந்தீர்கள் என்று கேள்வி எழுப்பியவர்களுக்கு பதிலளித்த அவர், ஒருவரை ஒருவர் ரிமோட்டால் அடித்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காக திமுகவில் இணைந்து கொண்டதாக கூறினார். துணை பிரசிடென்ட், டெபுட்டி பிரசிடென்ட் தங்கவேல் அவர்களுக்கும், ஜெனரல் செக்ரட்டரி அருணாச்சலம் அவர்களுக்கும், இங்கே
பின்னால் எப்படி சிநேகன் விழாவை ஆரம்பித்து விட்டு அடுத்த வேலைக்கு நடந்து சென்று விடுவாரோ அதுபோலவே இங்கே நின்று கொண்டிருக்கும் என் தோழர்களுக்கும் அவர்கள் பெயர் சொல்லும் மேடை இன்னொன்று அமையும். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது இல்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ள மைய நூலகத்தில் கூடுதலாக 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட நூலக கட்டிடத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது 2026இல் விசிக கட்சிக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இல்லை என்றும் திமுக அதிக இடங்களில் வெற்றி பெற்று பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றும் கூறினார். இதையடுத்து பீகார் தேர்தலில் பிரசாந்த் கிஷோருக்கு என்ன நடந்ததோ அதுதான் விஜய்க்கு தமிழகத்தில் நடக்கும் என்று மறைமுகமாக எச்சரிக்கை விடுத்தார். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் நடவடிக்கை துவக்கப்பட்டு 15 நாட்கள் ஆகின்றன. கடந்த 4ஆம் தேதி துவக்கப்பட்ட இந்த நடவடிக்கையின் போது முதல்ல படிவங்கள் விநியோகிக்கப்பட்டன. தூத்துக்குடியில் அனைத்திந்திய முதலியார் பிள்ளைமார் சங்கம் சார்பில் வ.உ.சியின் குருபூஜை விழா நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரத்தில் வ.உ. சிதம்பரனாரின் 89வது நினைவு தினத்தை முன்னிட்டு அனைத்திந்திய முதலியார் பிள்ளைமார் சங்கம் சார்பில் வ.உ.சியின் குருபூஜை விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நயினார் நாகேந்திரன், பெருங்குளம் ஆதினம் பரமாச்சாரியார் சுவாமிகள், மாநில தலைவர் ராமச்சந்திரன் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருந்த நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் மாநில தலைவர் ராமச்சந்திரன் பேசிய போது, மத்திய அரசு தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வ.உ.சியின் பெயரை சூட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும், பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை விடுத்தார். பல அரசியல் கட்சி பிரமுகர்களும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டார்கள். இந்த மாநாட்டின் நிகழ்வாக தீர்மானமாக ஒரு 9 கோரிக்கைகளை நாங்கள் வைத்திருக்கிறோம். அந்த கோரிக்கைகள்: 1, விமான நிலையத்தில் நமது தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு ஐயா வ.உ.சியோடைய பெயரை சூட்ட வேண்டும் என்று. அதிமுகவில் சிறிய பிளவுகள் இருந்தாலும் மீண்டும் ஒன்றாக இணைவது காலமாக நடந்து கொண்டிருப்பதாக முன்னாள் அமைச்சர் காமராஜ் பேசியுள்ளார். திருவாரூர் அமமுக ஒன்றிய செயலாளர் குருமேரி மணிகண்டன் தலைமையில் அவரது ஆதரவாளர்கள் ராஜமாணிக்கம், மகளிர் அணி துணை செயலாளர் சாந்தி உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியில் இருந்து விலகினர். அவர்கள் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அப்போது பேசிய காமராஜ், அதிமுகவில் சிறிய பிளவுகள் இருந்தாலும் காலங்காலமாக மீண்டும் ஒன்றாக இணைவது நடந்து கொண்டிருக்கிறது என்று கூறினார். தனது கணவர் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்த பின் நோயாளிகள் பூரண நலம் பெறுவதே அவரின் மகிழ்ச்சியான தருணம் என்று கூறுவார் என முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காக்காத்தோப்பில் உள்ள அத்தி இயற்கை மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரியில் தேசிய இயற்கை மருத்துவ தினம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறுநீரக மருத்துவர் சவுந்தரராஜன் தலைமை வகித்தார். இதனைத் தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டார். பின்னர் சிறந்த செவிலியர்களுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தமிழிசை சவுந்தரராஜன் பேசிய போது, தனது கணவர் சிறுநீரக மருத்துவர் சவுந்தரராஜன் அவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் தன்னுடைய பிறந்த நாளோ குழந்தைகள் பிறந்த நாளோ இல்லை என்றும், சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்த பின்பு நோயாளிகள் பூரண நலம் பெறுவதே அவரின் மகிழ்ச்சியான தருணம் என்று தெரிவித்தார். இதில் அத்தி குழுமத்தின் நிர்வாக அறங்காவலர் சுகநாதன், மருத்துவக் கல்லூரி முதல்வர் மகேஷ் ராஜாமணி, மருத்துவர் பால்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருச்சியில் மக்கள் கட்சி நிதி மையம் சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கமலஹாசனுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் மக்கள் நீதி மையம் கட்சி சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கட்சித் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கமலஹாசன் கலந்து கொண்டார். அப்போது அவர் பல மணி நேரம் காத்திருந்து பத்திரிகையாளர்களையும் கேமராக்களையும் தவிர்த்துவிட்டு கூட்டத்தில் பங்கேற்றார். பின்னர் அவர் கூட்டத்தை முடித்துவிட்டு வெளியே வந்த நிலையில் மீண்டும் காத்திருந்த பத்திரிகையாளர்களை தவிர்த்துவிட்டு சென்றார். இதனால் அவரை காரில் ஏற விடாமல் பத்திரிகையாளர்கள் கார் கதவை திறக்க முடியாத அளவில் நின்று கொண்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து கடுப்பான கமலஹாசன் பவுன்சர்களை வைத்து பத்திரிகையாளர்களை கோபத்தில் தள்ளிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.
பின்னர் காருக்குள் இருந்து வெளியில் எட்டி பார்த்து கோபத்துடன் பேட்டியளித்து சென்றார். நகர்ந்து கொண்டிருக்கிறோம். பூத் கமிட்டி பற்றி பேசியிருக்கிறோம். எங்களுடைய அலையன்ஸ் கட்சிகளை பற்றி பெருமையும் அதனால் ஏற்பட போகும் நன்மையும் பற்றி சொல்லியிருக்கிறேன். ஏன் அலையன்ஸ் என்பதை அவர்களுக்கும் விளக்கியிருக்கிறேன். உங்கள்கிட்டையும் சொன்னேன், அதை புரியல. பல பேர் பல விதமாக திரித்து சொல்லுகிறார்கள். காலையில் ஸ்னேகன் வீட்டு விழாவிலையும் அதை நான் சொல்லியிருக்கேன். அதே தான் உங்களுக்கும் செய்தி. அதெல்லாம் உங்ககிட்டயா பேசிட்டு இருக்கிறது? வணக்கம் வணக்கம். தேர்தல் தில்லுமுள்ளு தொடர்பாக பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் தற்போது சிந்திக்க தொடங்கியுள்ளதாக தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் கட்சியில் இணையும் விழா தலைவர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்றது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த மாற்றுக் கட்சியினர் 500க்கும் மேற்பட்டோர் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கட்சியில் இணைந்தவர்களை தலைவர் வேல்முருகன் வரவேற்றார். இதையடுத்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது தேர்தல் தில்லுமுள்ளு தொடர்பாக பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் தற்போது சிந்திக்க தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து அவர் தமிழை அழித்து இந்தியர்களை அழிக்க வேண்டும் என்பதுதான் பாஜக அரசின் குறிக்கோள் என்றும் கூறினார். இதையடுத்து திமுக தலைவர் உரிய இடங்களை எங்களுக்கு தருவார் என்று நாங்கள் நம்புகின்றோம் என்றும் தெரிவித்தார். இப்போது மோடி கொண்டு வருகின்ற இந்த எஸ்ஐஆரின் மூலமாக ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே பண்பாடு, ஒரே மொழி, ஒரே குடும்ப அட்டை, இது எல்லாம் இங்கு இந்தியை திணித்தோம், எதிர்த்தார்கள். அதனால் நாம் இந்திக்காரர்களை திணிப்போம். இதை இவர்கள் எப்படி எதிர்க்க முடியும்? இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு இந்திய வாக்காளர்களை வாக்களிக்க கூடாது என்று நாம் சொல்ல முடியாது. கரூரில் நடைபெற்ற 72வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழாவில் 5027 பயனாளிகளுக்கு நலத்திட்டங்களை மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் வழங்கினார். கரூர் மாவட்டம் வெண்ணெய்மலை பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் 72வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா நடைபெற்றது. இதில் கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் பயிர்க்கடன், விவசாய கடன், கால்நடை வளர்ப்புக்கான கடன் என மொத்தம் 5027 நபர்களுக்கு 52 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாணிக்கம், இளங்கோ, சிவகாம சுந்தரி, கரூர் மாநகராட்சி மேயர் கவிதா கணேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் செயல்பட்டு வரும் கூட்டுறவு நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் என ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த கணக்கீட்டு படிவங்களை வழங்குவதில் பெரம்பலூர் மாவட்டம் முதலிடத்தில் உள்ளதாக தேர்தல் அலுவலர் மிருணாளினி தெரிவித்துள்ளார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி பெரம்பலூர் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தத்தை முன்னிட்டு வாக்காளர் கணக்கீட்டு படிவங்கள், வாக்குச்சாவடி நிலை என அலுவலர்கள் வாக்காளர்களுக்கு வீடு வீடாக வழங்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. பெரம்பலூரில் 5,87,192 வாக்காளர்களுக்கு கணக்கீடு படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது என்றும் 99% படிவங்கள் வழங்கி பெரம்பலூர் மாவட்டம் தமிழ்நாட்டிலேயே முதலிடத்தில் உள்ளது என்றும் தேர்தல் அலுவலர் மிருணாளினி தெரிவித்துள்ளார். இதையடுத்து வாக்காளர்களால் பூர்த்தி செய்த கணக்கீட்டு படிவங்களை பிரத்யேக செயலியில் பதிவேற்றும் பணியினை நேரில் ஆய்வு செய்தார். நிகழ்வில் பெரம்பலூர் வருவாய் வட்டாட்சியர் பாலசுப்ரமணியன், வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள், அரசு அலுவலர்கள் மற்றும் பலர் இதில் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலையில் நடைபெற்ற அஷ்மிதா தடகள தொடர் போட்டியினை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் முனிராஜ் தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு அரங்கில் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் அஷ்மிதா தடகள தொடர் போட்டி நடைபெறுவதையொட்டி பல்வேறு பகுதிகளில் இருந்து 200க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்த போட்டியின் தொடக்க விழாவையொட்டி விளையாட்டு வீராங்கனைகளின் அணிவகுப்பு மரியாதை நடைபெற்றது. தொடர்ந்து மாநில தடகள சங்கத்தின் துணைத் தலைவர் கம்பன் தலைமையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் முனிராஜ் ஒலிம்பிக் ஜோதியேற்றி போட்டிகளை தொடங்கி வைத்தார். இதையடுத்து விளையாட்டு வீராங்கனைகள் உறுதிமொழியேற்றனர். அதன் பின்னர் போட்டிகளில் வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்கள் மாநில அளவில் நடைபெறக்கூடிய போட்டிகளில் தகுதி பெற்றனர். இதில் மாவட்ட தடகள சங்கத்தின் செயலாளர் புகழேந்தி, மாவட்ட விளையாட்டு அலுவலர் சண்முக பிரியா, உடற்கல்வி ஆசிரியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருக்கோவிலூர் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் கூட்டம் நடைபெற்றது.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் திருக்கோவிலூர் கிழக்கு ஒன்றிய தலைவர் ஏழுமலை தலைமை வகித்தார். இக்கூட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் எப்படி பூர்த்தி செய்வது என மக்களிடையே எடுத்துரைக்க வேண்டும் என அறிவுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளராக திருக்கோவிலூர் நகர்மன்ற தலைவர் ராஜாஜி, முகையூர் மேற்கு ஒன்றிய தலைவர் ராம்குமார், மாநில துணைத் தலைவர் சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இதில் 300க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூரில் தனியார் பேருந்துகளில் அதிக ஒலி எழுப்பக்கூடிய ஏர் ஹாரன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டது. கடலூரில் இயங்கும் பேருந்துகளில் அதிக ஒலி எழுப்பக்கூடிய ஹாரன் பயன்படுத்துவதால் வாகனங்களில் செல்வோருக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறாக உள்ளது. இதையடுத்து போக்குவரத்து காவல் ஆய்வாளர் அமர்நாத் தலைமையில் கடலூர் மஞ்சக்குப்பத்தில் பேருந்துகளை திடீர் ஆய்வு செய்தனர். அப்போது 20க்கும் மேற்பட்ட பேருந்துகளில் அரசு அனுமதியின்றி அதிக ஒலி எழுப்பும் ஹாரன்கள் பயன்படுத்தியது தெரியவந்தது. அவற்றை உடனடியாக பறிமுதல் செய்து கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. அதில் ஒலி எழுப்பும் ஹாரன் வைத்திருந்த தனியார் பேருந்துகளுக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. கல்லூரி விடுதியில் தங்கி 1ஆம் ஆண்டு படித்து வந்த மாணவன் அறையில் தூக்கிட்டு உயிரை மாய்த்த சம்பவத்தினால் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் அருகே வம்பனில் உள்ள தனியார் வேளாண்மை கல்லூரி விடுதியில் ஆலங்குடியை சேர்ந்த மதன்குமார் 1ஆம் ஆண்டு படித்து வந்த நிலையில் விடுதியில் தன் உயிரை தானே மாய்த்துக் கொண்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்த காவல்துறையினர் மாணவனின் உடலை உடற்கூறு ஆய்விற்காக அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து கல்லூரி முன் மகனின் உயிரிழப்பிற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று கூறி உயிரிழந்த மாணவனின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கல்லூரியில் இதுவரை 3 மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர். எனவே கல்லூரியை மூட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முழக்கமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் பின்னர் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜராஜன், கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் மனோகரன் ஆகியோர் முறையான விசாரணை நடத்தி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்த பின்பு போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். என்ன யானத்துக்கு என்னால இங்க இருக்க முடியாது, என்ன டார்ச்சர் கூட பண்றாகோ, என்னால இருக்க முடியாதப்பா, என்னை வந்து கூட்டிட்டு வந்துருனாகோ, வந்துருன்னு சொன்னா நான் அப்படி சொல்றாங்க, இல்லம்மா என்னை வந்து கூட்டிக்கிற சொல்லுன்னு, சரிப்பா இந்த வாரேன்ட்டு அப்படியே எங்க போனாலும் தெரியல. ஓலா பைக் புக் செய்து பயணம் செய்த மெட்ரோ ஊழியரிடம் செல்போனை பறித்து சென்ற ஓட்டுநரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை போரூரில் உள்ள மெட்ரோ பணியில் ஒரிசா மாநிலத்தை சேர்ந்த நிகமானந்த ராவ் சூப்பர்வைசராக வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் அவர் பெரம்பூர் ரயில் நிலையத்திலிருந்து போரூர் செல்வதற்கு ஓலா பைக் புக் செய்து பயணம் செய்த போது ஓட்டுநர் தன்னுடைய செல்போனில் சார்ஜ் இல்லை என்று பணத்தை செல்போனில் அனுப்ப கூறி வாங்கினார். அதன் பின்னர் பைக் ஓட்டுநர் இருப்பிட முகவரி பார்ப்பதற்காக நிகமானந்த ராவிடம் செல்போனை வாங்கி முன்பக்கம் ஸ்டாண்டில் வைத்து சென்ற நிலையில் ஐசிஎஃப் பகுதியில் அவரை கீழே இறக்கிவிட்டு வேகமாக தப்பி சென்றுள்ளார். இதுகுறித்து நிகமானந்த ராவ் ஐசிஎஃப் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து காவல் குழுவினர் வழக்கில் தொடர்புடைய நபர் உதயகுமாரை கைது செய்து செல்போன், இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். மதுபான கடைக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக வாகனத்தில் ஏற்றியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் அசோக் நகரில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள எஃப்எல்டு மதுபான கடைக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வலுக்கட்டாயமாக வாகனத்தில் ஏற்றியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் நகர் துணை காவல் கண்காணிப்பாளர் அப்துல் ரகுமான் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தி வாகனத்தில் ஏற்றியவர்களை கீழே இறக்கிவிட்டனர். அதனைத் தொடர்ந்து தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே குழந்தையை தத்துக் கொடுப்பதாக அழைத்து காவலர்கள் என்று கூறி தம்பதியிடம் 3 லட்சம் ரூபாய் பணம் பறித்த இருவரை கருப்பூர் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் குருசாமிபுரத்தை சேர்ந்த பாதமுத்து, பூண்டிமாதா தம்பதிக்கு குழந்தை இல்லை. ஐஸ்கிரீம் வியாபாரம் செய்யும் முருகலுக்கு சேலத்தை சேர்ந்த அருண்குமார் சட்டப்படி குழந்தை தத்தெடுத்து கொடுப்பதாக கூறி 3 லட்சம் ரூபாய் பணம் கேட்டுள்ளார்.
பணத்துடன் வந்த தம்பதியிடம் கருப்பூர் அரசு கல்லூரி முன்பாக வைத்து அருண்குமார் பணம் கேட்டுள்ளார். அப்போது ஒரு காரில் வந்த 2 பேர், நீங்கள் குழந்தை கடத்தும் கும்பலா, நாங்கள் காவலர்கள் என்று கூறி மிரட்டிய போது பாதமுத்து சத்தம் போட்டுள்ளார். அப்போது கத்தியை காட்டி மிரட்டி பணப்பையை பறித்து கொண்டு தம்பதியை காரில் ஏற்றிய கும்பல் 2 மணி நேரம் காரில் சுற்றிவிட்டு சீலநாயக்கன்பட்டியில் இறக்கிவிட்டுள்ளனர். இது குறித்த புகாரின் பேரில் 4 பேர் மீது வழக்கு பதிந்த கருப்பூர் காவல்துறையினர் பணத்தை பறித்த அன்னதானப்பட்டி மாதராஜ், தாதகாப்பட்டி ஈசுராஜ் ஆகியோரை கைது செய்தனர். தலைமறைவான அருண்குமார் காவல் ஆய்வாளர் என கூறி ஏமாற்றியவர் என 2 பேரை தேடி வருகின்றனர். தூத்துக்குடியில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ சார்பில் அரசு ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடியில் ஜாக்டோ ஜியோ சார்பில் அரசு ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் தாலுகா அலுவலகங்கள் வெறிச்சோடி காணப்பட்டது. இதனால் அரசு பணிகள் முற்றிலும் பாதிப்படைந்தன. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இன்று அரசு ஊழியர் சங்கம் சார்பில் வேலைநிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வேலை நிறுத்தத்தில் அரசு ஊழியர்கள் ஈடுபட்டால் அன்று ஊதியம் வழங்கப்பட மாட்டாது என தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அரசு விடுத்த எச்சரிக்கையையும் மீறி பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டுமென வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். இதன் காரணமாக அரசு பணிகள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் நடுக்கடலில் இலங்கைக்கு பீடி இலைகள் மற்றும் பெட்ரோல் கடத்தி சென்ற பைப்பர் படகினை போராடி சுங்க இலாகா அதிகாரிகள் பிடித்து படகிலிருந்து 2 வரை கைது செய்தனர். தூத்துக்குடியில் சுங்க இலாகா கண்காணிப்பாளர் முருகன், கண்காணிப்பாளர் தட்சிணாமூர்த்தி மற்றும் ஆய்வாளர் ராகுல் யாதவ், காவலர் சந்தீப் மற்றும் சுங்க இலாகா அதிகாரிகள் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது நடுக்கடலில் 3 நாட்டிக்கல் மைல் தொலைவில் ஒரு பைப்பர் படகு சுங்க இலாகா ரோந்து படகை கண்டவுடன் தப்பித்து வேகமாக சென்றது. இதைத் தொடர்ந்து சுங்க இலாகா அதிகாரிகள் தங்களது ரோந்து படகில் விரட்டி சென்று காசுவாரி தீவு அருகே வைத்து தப்பி சென்ற பைப்பர் படகை மடக்கி பிடித்தனர். இதன் பின்னர் படகை சோதனை செய்ததில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2500 கிலோ பீடி இலைகள் மற்றும் 8 கேன்களில் 400 லிட்டர் பெட்ரோல் இருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து கடத்தலில் ஈடுபட்ட திரேஸ்புரம் பகுதியைச் சேர்ந்த ஜெயபால் மற்றும் சுனாமி காலனி பகுதியைச் சேர்ந்த டெனிஸ்டன் ஆகிய 2 பேரை கைது செய்தனர். மேலும் இந்த கடத்தல் தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். சுங்க இலாகா ரோந்து படகை கேப்டன் அஜய்குமார், இன்ஜினியர் பிரபு, மெக்கானிக்கல் சேவியர் ஆகியோர் வேகமாக படகை இயக்கி கடத்தலை தடுக்க உதவினர். இந்த கைது சம்பவத்தால் தூத்துக்குடி கடல் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையின் 60 வீரர்கள் பாதுகாப்பு பணிக்காக சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு சென்றுள்ளனர். மண்டல பூஜையை ஒட்டி சபரிமலை ஐயப்பன் கோவில் நிர்வாகமும் கேரள மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையமும் தேசிய பேரிடர் மீட்பு படைகளை அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொண்டனர். இதையடுத்து அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினர் 60 பேர் ஆய்வாளர் பிரதேஷ் தலைமையில் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்கின்றனர். இந்த குழுவினர் பம்பையாறு, சன்னிதானம் ஆகிய பகுதிகளில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட உள்ளனர். மழை வெள்ளம், நிலச்சரிவு போன்ற இடர்பாடுகள் ஏற்பட்டால் மீட்டு சிகிச்சை அளிக்கும் வகையில் மருத்துவ முதலுதவி சிகிச்சை அளிக்கும் பயிற்சி வீரர்களும் இந்த குழுவில் செல்கின்றனர். ரப்பர் படகுகள், உயிர்காக்கும் கவசம், மரம் வெட்டும் கருவிகள், கயிறுகள், நவீன தொலைத்தொடர்பு கருவிகள் ஆகியவற்றை இந்த குழுவினர் கொண்டு செல்கின்றனர். திண்டிவனத்தில் பீகாரை சேர்ந்த இளைஞர்கள் மது போதையில் தண்டவாளத்தில் இரும்பு துண்டை வைத்ததால் தண்டவாளமும் இன்ஜினும் சேதமடைந்ததை அடுத்து காவல்துறையினர் இளைஞர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை எழும்பூரிலிருந்து கடந்த 9ஆம் தேதி புறப்பட்ட பல்லவன் எக்ஸ்பிரஸ் ரயில் திடீரென்று என்ஜினில் பழுது ஏற்பட்டு நிறுத்தப்பட்டது. அப்போது உடனடியாக மாற்று என்ஜின் வரவழைத்து 3 மணி நேரம் தாமதமாக ரயில் புறப்பட்டு சென்றது. பின்னர் ரயில் திண்டிவனம் வந்தபோது திடீரென தண்டவாளத்திற்கும் என்ஜினுக்கும் இடையே சத்தம் ஏற்பட்டதாக ரயில் ஓட்டுநர் அளித்த தகவலின் அடிப்படையில் ரயில்வே அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது இரும்பு துண்டை தண்டவாளத்தில் வைத்ததால் தண்டவாளமும் என்ஜின் சக்கரமும் சேதமடைந்திருப்பதை கண்டறிந்து அதனை சீர்படுத்தினர்.
இது குறித்து திண்டிவனம் ரயில்வே காவல் படையினர் விசாரணை நடத்தியதில் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வரும் பீகாரை சேர்ந்த அபிஷேக் குமார், ஆகாஷ் குமார், பாபுலால், தீபக்குமார், ராஜாராம் ஆகிய 5 பேர் மதுபோதையில் ஈடுபட்டுள்ளதாக தெரியவந்தது. இதையடுத்து வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேடம்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இனி வருவது திரையுலக செய்திகள். தமிழ் படங்களில் இலக்கிய சொற்கள் பயன்படுத்தாமல் பாடல்கள் வருவது தனக்கு வருத்தம் அளிக்கிறது என திரைப்பட பாடலாசிரியர் மதன் கார்கி தெரிவித்துள்ளார். மதுரையில் தனியார் கல்விக் குழுமம் மற்றும் சில்வர் ஜோன் இணைந்து நடத்தும் தமிழ் ஒலிம்பியாட் தொடக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக திரைப்பட பாடலாசிரியர் மதன் கார்கி கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து மதன் கார்கி பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசிய போது தமிழ் படங்களில் இலக்கிய சொற்கள் பயன்படுத்தாமல் பாடல்கள் வருவது தனக்கு வருத்தம் அளிக்கிறது என்று தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய மதன் கார்கி, பேச்சு தமிழில் ஆங்கிலம் கலந்து எழுத கோரிக்கை வரும்போது பாடலாசிரியர்கள் அது போன்ற நிபந்தனைக்கு தள்ளப்படுகிறார்கள் என்றும் கூறினார். மேலும் இதில் இசையமைப்பாளர் மற்றும் பாடலாசிரியர் தவறு கிடையாது, ஒட்டுமொத்த சமூகத்தோட பிழையாகத்தான் பார்க்க முடிகிறது என்று கூறினார். இனி வருவது உலக செய்திகள். சவுதி அரேபிய இளவரசர் முகமது பின் சல்மான் வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து வர்த்தக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அமெரிக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள சவுதி அரேபியா இளவரசர் முகமது பின் சல்மான் வெள்ளை மாளிகையில் அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதில் சவுதி அரேபிய இளவரசருக்கு அமெரிக்க ராணுவ வீரர்கள் புடைசூழ சிவப்பு கம்பள வரவேற்பு அளித்தனர். இதன் பின்னர் அதிபர் டிரம்ப் செய்தியாளர்களிடம் பேசிய போது அமெரிக்காவில் $600 பில்லியன் முதலீடு செய்ய ஒப்புக்கொண்டதற்கு சவுதி அரேபிய இளவரசருக்கு நன்றி தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய அதிபர் டிரம்ப், சவுதி அரேபியாவின் முதலீட்டால் அமெரிக்காவில் வேலைவாய்ப்பு மற்றும் வளங்கள் அதிகரிக்கும் என்றார். இதையடுத்து இளவரசர் முகமது பின் சல்மான் பேசிய போது முதலீடுகள் விரைவில் $1 டிரில்லியன் உயர்த்தப்படும் என்றும் தெரிவித்தார். இனி வருவது விளையாட்டு செய்திகள். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் 8 இந்தியர்கள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள நொய்டாவில் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டி நடைபெறுகிறது. இதில் பெண்களுக்கான 70 கிலோ எடைப்பிரிவின் அரையிறுதியில் இந்தியாவின் அருந்ததி சௌத்ரி ஜெர்மனியின் லியோனி முல்லரை தோற்கடித்தார். இதன் மூலம் இறுதிப் போட்டிக்குள் நுழைந்த 23 வயதான அருந்ததிக்கு தங்கம் அல்லது வெள்ளிப் பதக்கம் கிடைப்பது உறுதியாகியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து உலக சாம்பியனான இந்தியாவின் மீனாட்சி 48 கிலோ உடல் எடை பிரிவில் 5-0 என்ற புள்ளி கணக்கில் தென்கொரியாவின் பேக் சோரோங்கை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். இதேபோன்று அங்குஸ் பன்ஹால், நுபுர், பர்வீன் ஹூடா, பிரித்தி பவார், அவினாஷ், நரேந்தர் பெர்வால் ஆகிய இந்தியர்களும் இறுதி சுற்றை எட்டினர். இனி வருவது தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 92,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 100 ரூபாய் அதிகரித்து 11,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 800 ரூபாய் அதிகரித்து 92,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,368 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 173 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,73,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 296 புள்ளிகள் அதிகரித்து 84,968 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 85 புள்ளிகள் அதிகரித்து 25,995 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆந்திரத்தில் புட்டபர்த்தி சாய்பாபா சமாதியில் பிரதமர் நரேந்திர மோடி வழிபாடு.
சாய்பாபா நூற்றாண்டு விழாவில் நாணயம், அஞ்சல் தலை ஆகியவற்றை வெளியிட்டார் பிரதமர். தொண்டு செய்யாதவரிடம் இருக்கும் பக்தியாலும் அறிவாலும் பயனில்லை என பிரதமர் மோடி பேச்சு. அனைவரிடமும் அன்பு காட்டு, அனைவருக்கும் தொண்டு செய் என சாய்பாபா போதித்ததை சுட்டிக்காட்டல். 1 டன் சிமெண்ட் 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு கொண்டு செல்வதற்கு 90 காசு கட்டண திட்டம். புதிய திட்டத்தை தொடங்கி வைத்தார் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். உலகில் ஒரே ஜாதிதான், அது மனித சாதி என்றும், ஒரே மதம்தான், அது அன்புதான் என்றும் ஐஸ்வர்யா ராய் பேச்சு. உலகின் ஒரே கடவுள் எங்கும் நிறைந்துள்ளார் என்றும் சாய்பாபா நூற்றாண்டு விழாவில் சுட்டிக்காட்டல். சாய்பாபா அருளாலேயே 2011ஆம் ஆண்டு உலகக்கோப்பையை இந்திய அணி வென்றதாக டெண்டுல்கர் பேச்சு. உள்மன ஆற்றலை ஒருமுகப்படுத்தி விளையாடியதாலேயே வெற்றி கிட்டியதாகவும் சுட்டிக்காட்டல். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் 108வது பிறந்த நாள் விழா கொண்டாட்டம். நாடாளுமன்றத்தில் உள்ள இந்திரா காந்தி உருவப்படத்திற்கு தலைவர்கள் மலர் தூவி மரியாதை. லெபனானில் பாலஸ்தீன அகதிகள் முகாம் அருகில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதில் 13 பேர் உயிரிழப்பு. ஹமாஸ் ஆயுத குழுக்களின் பயிற்சி முகாமினை குறிவைத்து தாக்கியதாக இஸ்ரேல் ராணுவம் விளக்கம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.